நீர் யூதரின் ராஜா, எங்களுடைய ராஜா, நீர் அற்புதம் செய்கிறதான ராஜா, நீங்க தான் எங்களை ஆள வேண்டும் என்று. ஆனா அவர் கழுத குட்டியின் மேலே ஏறி வர்றார். அப்படின்னா என்ன? நான் ராஜ கம்பீரத்தோடு என் உலகத்தை ஆளுகிறவனாக நான் வரல, சமாதானத்துக்காக நான் வந்து கொண்டிருக்கிறேன். எருசலேமை பார்க்கிறார், கண்ணீர் விட்டு அழுகிறார். எத்தனை ஆண்டுகள் எருசலேமை உன்னோடு நான் பேசினேன், எத்தனை தரம் கோழி தன் குஞ்சுகளை சேர்த்துக் கொள்ளக்கூடிய வண்ணமாக நான் உன்னை சேர்த்துக் கொள்வதற்கு வாஞ்சியாயிருந்தேன். உனக்கு ஏன் போயிட்டேன்? இந்த கடைசி நாளிலாவது நீ மனம் திரும்ப மாட்டியா அப்படின்னு கண்ணீர் விட்டு அழுகிறார். அந்த எருசலேமை கீழே எருசலேம் அந்த மலையில இருந்து பார்த்த உடனே பெத்தானியாவில இருந்து வருகிறார், லாசரு வீட்டுல இருந்து வருகிறார், இங்கிருந்து ஜனங்கள் இங்கே வர்றாங்க. அந்த கூட்டம் கூடி ஓசன்னா ஓசன்னான்னு சொல்றாங்க. நீங்க தான் ராஜா, நீங்க தான் எங்களை ஆள வேண்டும், நீங்க தான் ராஜா என்று சொல்கிறார்கள். அநேக திரளான ஜனங்கள் என்பதாக வேதம் சொல்லுகிறது. ஆகவே அவர் எருசலேமை பார்த்து அழுகிறார். அழுது எருசலேமுக்குள்ளே பிரவேசிக்கிறார். சனிக்கிழமை ஓய்வு நாள், திங்கட்கிழமை எருசலேமுக்குள்ளே வந்துவிட்டார். திங்கட்கிழமை நேரடியாக வேதம் சொல்லுகிறது, ஆலயத்துக்குள்ளே போய் அங்கே விற்கிறவர்கள், கொள்ளுகிறவர்கள், விற்பனை செய்கிறவர்கள் எல்லாத்தையும் ஒரு கசைய எடுத்து முறுக்கி அடித்து பலகைகள் எல்லாத்தையும் பிரட்டி போட்டுட்டு போய் வெளியே போங்க என்று சொல்லி விரட்டி விட்டு சொல்ற, என்னுடைய வீடு ஜெப வீடு, நீங்களோ அதை கல்லர் குகையாக்குனீர்கள் என்பதாக சொன்னார். இது ஜெப வீட்டிலே வந்து விற்கிறதும் கொள்ளுகிறதும் அல்ல, இது தேவனுடைய மாளிகை. இந்த மாளிகையை நீங்க கல்லர் குகையாக்கி விட்டீர்கள் என்பதாக சொல்லி வெளியேற்றி விட்டு திங்கட்கிழமை முழுவதுமாக நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறோம், முழுவதுமாக பல உபமானங்கள் மூலமாக உபதேசிக்க தொடங்கினார். உபமானங்களின் உபதேசம் என்கிறதாக நாங்கள் அதை படிப்போம். என்னென்ன உபமானங்களை சொல்லி அந்த உபமானங்கள் முடிவில் நான் திரும்ப வருகிறேன், இப்பயாவது ஆயத்தப்படு என்கிறதாக சொல்லி முடிக்கிறார். நான் திரும்ப வரப்போறேன், இன்னும் கொஞ்ச நேரத்தில் என்னை காண மாட்டீர்கள், நான் கடைசி பயணத்துக்கு வந்திருக்கிறேன், இனியாவது நீ மனம் திரும்ப எருசலேமே பார்த்து கொண்டிருக்கிற ஜனங்களே என்பதாக சொல்லி அவர் திங்கட்கிழமை முழுவதுமாக அவர் அங்கே செவ்வாய்க்கிழமை முழுவதுமாக உபதேசம் பண்ணினார். திங்கட்கிழமை அடித்து துரத்தி ஆலயத்தை சுத்திகரித்தார். செவ்வாய்க்கிழமை அவருடைய உபதேசம் நடக்கிறது. புதன்கிழமை ஃபுல் ரெஸ்டா இருக்கிறார். புதன்கிழமை ஃபுல் இதெல்லாம் வேத படிப்புல நாங்கள் படிக்கக்குள்ள இன்ட்ரெஸ்டா இருக்கும், மிகவும் இன்ட்ரெஸ்டா இருக்கும். புதன்கிழமை, வியாழக்கிழமை நேற்றைய தினத்துல எங்களுடைய ஆலயத்துல அதிகமான கிரௌட், அங்கு சொல்றதுக்கு மக்கள் அப்படி புரிஞ்சு வந்திருக்காங்க. பெரிய வியாழன் என்பதாக சொல்றோம். கால்களை கழுவினதான நாட்கள், கடைசி ராப்பூஜனம் அதிகமான. நான் தான் அங்கே நேற்றைய தினத்திலே தேவனுடைய வசனத்தை கொடுக்கிறதுக்கு அழைத்திருந்தார்கள். நான் என்னுடைய சர்ச்சில் ஆண்டவருடைய வசனத்தை கொடுத்தேன். இன்ட்ரெஸ்டா இருந்துச்சு. அநேகர் வந்து என்னிடத்துல சொன்னாங்க, உண்மையாகவே ஆண்டவருடைய அன்பை நாங்கள் ருசித்தோம் என்கிறதாக. யோவான் 13வது அதிகாரத்திலே நேற்றைய தினத்திலே நான் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது ஒரு சில வார்த்தைகளை மாத்திரம் இந்த நாளில் நான் சொல்றேன். பெரிய வியாழக்கிழமை என்ன நடந்தது, நேற்று என்ன நடந்துச்சு. அவர் எருசலேமுக்குள்ள வந்துட்டார். பெரிய வியாழக்கிழமை பஸ்கா பண்டிகைக்கு ஆயத்தப்படுத்துகிறார்கள். அவர்கள் 12 பேர்களோடும் சேர்ந்து கடைசி ராப்போஜனத்தை செய்கிறதுக்கு போறாங்க. அந்த நேரத்துல சாதாரணமாக விருந்தாளிகளை உள்ளாலே அழைக்கும் பொழுது கச்சாடிகள் வைக்கப்பட்டிருக்கும். வேலைக்காரங்க தான் கால்களை கழுவி விருந்தாளிகளை உள்ளாலே அனுப்புவாங்க. அங்க அதுக்காக தான் அந்த கச்சாடிகள் வைக்கப்பட்டிருக்கும். அதுக்குன்னு வேலைக்காரங்க இருக்கிறாங்க. உள்ளாலே கால்களை கழுவி அந்த விருந்து உபசாரத்துக்கு அழைத்து கொண்டு வருவார். மிக விலையேற பெற்றதான விருந்தாளிகள், மிக மதிக்கப்படத்தக்கதான விருந்தாளிகள், அந்த வீட்டின் தலைவனாலே அழைக்கப்பட்டதான பெரிய விருந்தாளிகள் வந்திருப்பாங்க. ஆனா இயேசு சுவாமி தன்னுடைய விருந்தாளிகளை சுற்றி வர உட்கார செய்தார். 12 பேர்களை. அவர் கால்களை எல்லாம் அங்க வெளியே இருந்து வேலைக்காரர்களை சொல்லி கழுவல, நேரடியாக உட்கார்ந்துக்காங்க. வந்து உட்கார்ந்து நாங்கள் வாசிக்கிறோம் 13வது அதிகாரம் யோவான் 13
நாளிலே போஜனம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று எழுப்புகிறார். இயேசு சுவாமியினுடைய காரியங்கள் மிகவும் வித்தியாசமாக இந்த மக்கள் காணக்கூடியதாக இருந்தது. திடீரென்று எழுந்து தன்னுடைய அங்கியை கலட்டி போட்டு, தன்னுடைய உடுப்புகளை கலட்டி போட்டு, வேலைக்காரனை போல ஒரு சிறிய துண்டை அறையிலே கட்டி உட்கார்ந்து கால்களை கழுவ தொடங்கினார். அதுக்குள்ள யார் இருக்கிறார் தெரியுமா? யூதாஸ் காரியத்தில் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, தன்னை காட்டி கொடுக்கிறவன் அதற்குள்ளே இருக்கிறான் என்பதாக தெரிந்தே ஆண்டவர் என்ன செய்கிறாரு? அவனுடைய கால்களை கழுவுறார். இன்னொருத்தர் சத்தம் போடுறான், பேதுரு, கால்களை நீங்க கழுவ கூடாது சுவாமி, அது வேலைக்காரன் கழுவுறது இல்லையா? நீங்க எங்களுடைய கால்களை ஏன் கால் மட்டும் கழுவ கூடாது? அப்ப ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய கால்களை கழுவுறதுக்கு எனக்கு இடம் கொடுக்காவிட்டால் என்னிடத்துல உனக்கு பங்கில்லை. நான் உன்னுடைய பார்ட்னர் இல்ல. எனக்கும் உனக்கும் ஒரு விதமான பங்கு இல்லாம போகும். இடம் கொடு. ஆனா யார் உட்கார்ந்து இருக்கிறது? இன்னும் கொஞ்ச நேரத்துல 30 வெள்ளி காசுக்காக காட்டி கொடுக்கிறவன் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறான். இயேசு சுவாமி அவனுடைய கால்களையும் கழுவுகிறார். இதுதான் இயேசு சுவாமி. இவரைத்தான் நானும் நீங்களும் ஆண்டவராக, கர்த்தராக, இரட்சகராக தொழுது கொள்ளுகிறோம். நீ என்னத்தான் நினைத்துக் கொண்டிருந்தாலும், எவ்வளவு தான் தேவனை விட்டு நான் அகன்று உலகத்துக்கு போகிறேன் என்பதாக சொன்னாலும், எவ்வளவு தான் பிசாசின் காரியங்களிலே நீ அடைப்பட்டு கிடந்தாலும், கட்டுண்டு கிடந்தாலும், தேவன் உன்னை நேசிக்கிறார். உன்னோடு தான் எனக்கு பங்குன்னு சொல்றாரு. பாத்தீங்களா? இதுதான் தேவன். இதுதான் நாங்க நம்புகிறதான, நாங்க விசுவாசிக்கிறதான, நாங்க தொழுது கொள்ளுகிறதான, நாங்க பாடுகிறதான தேவன். கலங்கிறாதீங்க அருமையான. எனக்கு என்ன, நான் இந்த சேர்ச்சுக்குள்ள எப்படி நான் வர்றது? என்னென்னமோ நான் செய்துட்டேன், என்னென்னமோ நான் சிந்திக்கிறேன், என்னென்னமோ நான் யோசிக்கிறேன், எங்கெங்கயோ நான் போறேன், எவ்வளவு பாவங்களை நான் செய்கிறேன் நினைக்கிறீங்களா? அதனால தான் சர்வீஸுக்கு கட் போடுறீங்களா? அதனால தான் சர்வீஸுக்கு பிந்தி பிந்தி வர்றீங்களா? இவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க, அது எனக்கு மனசுல குத்தும். நான் இன்னும் உலகத்துல தான் இருக்கிறேன், நான் பிசாசோட இருக்கிறேன் அப்படின்னு இல்லை. அருமையானவர்களே, உங்களை தான் தேவன் பங்குக்காரர்களாக தெரிவு செய்யும். உங்களை தான் வேணும். நீதிமான்களே அல்ல, பாவிகளை தேடிக்கொண்டு தான் மனுஷகுமாரன் உலகத்தில் வந்தான்னு சொல்லலையா?